வணக்கம் அப்ரஹாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அருவி, தலை அணை, மாஞ்சோலை மற்றும் நம்பி கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வனத்துறை சார்பில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆறுகள் மற்றும் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் அதனால் தாமிரபரணி ஆறு, கடனா நதி, சிற்றாறு, நம்பியாறு, அனுமன் நதி உள்ளிட்ட ஆறுகள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள், காட்டாறுகள் மற்றும் மழை காரணமாக ஏற்படும் தற்காலிக அருவிகள் என எந்த ஒரு நீர்நிலைக்குள்ளும் அவசரப்பட்டு ஆர்வத்துடன் இறங்கிவிட வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல கால்நடைகளையும் சுற்றுலா தலங்களையும் மழை பெய்ததால் நன்கு ரம்யமாக இருக்கக்கூடிய பகுதி என நினைத்து சுற்றுலா தலங்கள் எதிலும் தெரியாத சுற்றுலா தலங்களில் எதிலும் இறங்கிவிட வேண்டாம் என தெளிவாக குறிப்பாக இந்த அறிவிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட கடற்கரை ஓரங்களில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரைகளுக்கு செல்வதை, அதிகம் பேர் இல்லாத கடற்கரைகளுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அந்த அறிவிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர மழை நேரங்களில் மரங்கள், மின்கம்பல் அருகிலோ வெட்ட வெளியிலோ நிற்க வேண்டாம். கால்நடைகளையும் இது போன்ற இடங்களில் கட்டி வைக்க வேண்டாம். பழுதடைந்த கட்டிடங்கள், ஸ்லாபுகள் அருகில் செல்ல வேண்டாம். ஆபத்தான நிலையில் கட்டிடம் இருந்தால் அதற்கு உரிய வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக அகற்றிட வேண்டும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நமது அண்டை மாவட்டமான தென்காசி பழைய குற்றாலத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சிறுவர் ஒருவர் மரணமடைந்த செய்தியை அடுத்து அந்த அருவி பகுதிகள், அதே போல திருநெல்வேலியில் இருக்கும் அருவி பகுதிகளிலும் திடீரென வெள்ளம் வருவதை கணிப்பதற்கான சென்சார் ஒன்றை நிறுவிவிட வேண்டும் என பலவிதமான கோரிக்கைகள் பொதுமக்களிடமிருந்து தற்போது எழுந்திருக்கிறது. மழை அளவை கண்காணிக்கும் மலை மானி போல திடீரென ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கண்காணிக்கும் சென்சார் அருவிகளில் பொருத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்று எழுந்துள்ளது. அது குறித்து மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை அளவை பார்த்தோம் என்றால் இன்று காலை 8 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 27.5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதிகபட்சமாக மணிமுத்தாறு அணை பகுதிகளில் 52.4 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானது. தற்போது 4 மணி நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் பிரதான பாபநாச அணை பகுதியில் 27 மில்லிமீட்டரும், சமவெளி பகுதியான ராதாபுரத்தில் 19 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகி உள்ளது. இது ஒரு மிக அதிக கனமழை என்று நாம் எடுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் பரவலாக இந்த மழை 4 மணி வரை பெய்துள்ளது. இது தவிர மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக தமிழக பேரிடர் மீட்பு படையினர் நேற்று இரவே திருநெல்வேலியில் 90 பேர் பாலமுருகன் என்ற ஆய்வாளரின் தலைமையில் தமிழக பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் திருநெல்வேலி ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் இல்லை அதிக மழைப்பொழிவு இருந்தால் அந்த இடத்திற்கு உடனடியாக இவர்கள் செல்லும் வகையில் அனைத்து உதவி பொருட்களுடன் ஆயத்தமாக இருக்கின்றனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலோ, மின் வயர்கள் அருந்து கிடந்தாலோ உடனடியாக மின்னக உதவி மையத்திற்கு தகவல் தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் மாவட்ட பேரிடர் மேலாண்மை உதவி மையத்தை 1077 என்ற எண்ணிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவுகள் உதவி மையத்தை 101 என்ற எண்ணிலும் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். பொதுமக்கள் எந்தவித அச்சப்படவும் வேண்டாம். அனைத்து முன்னேற்பாடுகளுடன் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பேரிடர் எதுவும் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள தயாரான நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ரஹாம்.